கோவாலே முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறியாக்கு? ஐயர் கூப்பிடுறாரு. கோவாலே 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 டாப்பா என்ற பையன் உள்ளதான இருக்கிறா? மாப்பிள்ளைங்களா உள்ளதாங்க இருக்காரு. சத்தத்தை காணுமே சார். கோவாலே சார். கோவாலே சார். கோவாலே சார். கோவாலே சார். யாருங்க? கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க. யார் நீ வா? மூர்த்த வேலை நெறிங்கிறதுக்கு நீ வேற மேல வா கீழே வாண்ணே. பையனை வச்சுட்டு வாத்திக்கிறான். ஆனா புரியாம பேசாதீங்க. பையன் உள்ள இருக்கிறான். கதவை தட்டின ஒரு சத்தத்தையும் காணோம். உள்ள என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் மேல வாங்க. நேரம் வேற ஆகுது. வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒண்ணும் தெரியலையே. கோவாலே இவ்வளவு நேரம் என்ன புள்ள பண்ணிக்கிட்டு இருக்கான்? கோபாலே 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 நேரம் ஆகுதுடா. கோபாலே அண்ணன் உள்ளதா இருந்தாரு. கதவு தட்டினா ஒரு சத்தத்தையும் காணோம். விட மாட்டேன், கை விட மாட்டேங்குது. உள்ள இருக்கானே என்னன்னு தெரியலையே. நம்மள நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏப்பா தம்பி, இந்த ரூமுக்கு ஒரே வாசல் தான். ஒரே கதவு தரவேனே. அண்ணே கதவு தரவேனே. அண்ணே அண்ணே கோவாலே. ஐயோ கல்யாண நேரத்துல எங்கடா போயிட்ட? ஐயோ கோவாலே என்ற அண்ணே கோவாலே. ஐயோ எங்கடா போயிட்ட? நீங்க ஒண்ணும் மனசு விட்டுறாதீங்க சம்பந்தி. பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்து 2 கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலாம்னு 2 பேருமே ஆசைப்பட்டோம். அது கொடுப்பனை இல்லாம போச்சு. இங்க பாருங்க, என் பொண்ணு ரெடியா இருக்கிறா, உங்க பையனும் ரெடியா இருக்கிறான். முகூர்த்த நேரம் தப்புறதுக்குள்ள இந்த கல்யாணத்தையாவது நடத்தி போடலாம். அதெல்லாம் முடியாது சார். என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உங்க மகன் எந்திரிச்சு போயிட்டாரு. அவர் தங்கச்சி கழுத்துல மட்டும் நான் தாலி கட்டணுமா? குமார், நீங்க சும்மா இருங்கப்பா. நீங்க போய் உங்க பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வாங்க. கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ கடைசி நேரத்துல என்னென்னமோ நடக்குது. இது பாருங்க, எப்படியாவது தேடி பிடிச்ச குழந்தைய கொண்டு வந்துருங்க. ஆமா, பச்சை குழந்தை திருவிழா கூடத்துல காணா போச்சு. தேடி பிடிச்சு கொண்டு வர யாருடி வா? ஓகே பைய முகூர்த்த நேரத்துல இருந்துச்சு ஓடி போயிருக்கான். அவன் யாரை எடுத்துக்கிட்டு எங்க போன நேரம்னு யாரு கண்டா? ஏங்க, இது மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற கியூ தெரியுமில்ல? தெரியும். நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்குனாங்க மலையில இருந்தா வர்றேன். ஐ எம் a BCom graduate. இல்ல, இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நிக்கிறீங்களான்னு கேட்டேன். This is my usual dress. உன் வேலை பாரு. யோ, ஏன் அழுகுற? இங்க ஏன் கியூல வந்து அழுகுறீங்க? சார், இந்த ஆள் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு BSc PT படிச்சாரு. வாத்தியார் வேலை கிடைக்கல. அட பேங்க்லயாவது வேலைக்கு போகலாம்னு BCom படிச்சாரு. பேங்க்லயும் வேலை கிடைக்கல. கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு மணி இப்படி அழுதுகிட்டு இருக்காரு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். பாருங்க, கல்யாண கோரத்துல வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா? என்னடா மதன், என்னடா அது கண்ட பொம்பளை போட்டோ வெட்டிட்டு இருக்க? ஆசையா இருந்தா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அட அது எதுக்குப்பா? 500 ரூபாய் சொல்ல சொல்லு, நான் சொர்க்கத்தை காமிக்கிறேன். நீயே வா. சி நான் என்ன உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் நினைச்சியா? எந்த பொண்ணா இருந்தாலும் லவ் லெட்டர் எழுதுறது இல்ல பின்னால போய் 500 600 ரேட் விசாரிக்கிறதுக்கு. ஐ அம் நாட் such a character. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? திஸ் இஸ் an art. அப்படிங்களா? பின்ன சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்படி கேளுங்க. கேளுங்கப்பா. அதாவது பொண்ணுகள்ல 4 விதமான ஜாதி உண்டு. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கினின்னு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம், ஒவ்வொரு பர்சனாலிட்டி உண்டு. அத்தினி வந்து கழுத்து வரைக்கும் நல்லா இருக்கும். சித்தினி வந்து கழுத்துல இருந்து வயிற்று வரைக்கும் நல்லா இருக்கும். பத்மினி வயிற்றுல இருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த ஜாதி அடுத்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். இந்த 4 ஜாதியும் மிக்ஸ் ஆகி கதம்பமா ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். பட் அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணுங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு ஆம்பிஷன். ஐ மீன் ஒரு பெரிய லட்சியம். பெரிய லட்சியம்பா. அதாவது திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, சர்க்கரை இருக்கு, சேமியா இருக்கு. இந்த 4மே தனித்தனியா ருசியா தான் இருக்கு, அது வேற. ஆனா
இந்த நாளையும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும்போது அதனுடைய டேஸ்டே தனி. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கினி இந்த 4 ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான ஃபிகரை நான் தேட போறேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம். சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல. கிடைச்சிருச்சு. இப்ப நான் நேரா மதன் வீட்டுல இருந்து தான் வரேன். அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார். என்னடா சொல்ற? பொண்ணை நான் பார்க்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன். உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த பொண்ணோட போட்டோவை காமிச்சாலும் உங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இருங்கடா, அவசரப்படாதீங்க. மதனோட கனவு கண்ணி, அழகு ராணி, அபூர்வ சுந்தரி நிதானமா பாருங்கடா. டண்டன் 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 டண்டன். சார், கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா? வணக்கம் சார். என்ன மேன், கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க? சார், சல்யூட்டரி மேன். குட். சிட் டவுன். தேங்க்யூ சார். அதோ கருப்பு போர்டு இருக்க, அதுல இருக்கிற எழுத்தப்படி. இங்கே உட்கார்ந்து படி. சார், ஐ எம் a BCom graduate சார். பரவாயில்ல, போர்ட படி. சார், I know all languages. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. முதல்ல போர்ட படி மேன். எந்த லைன் படிக்கணும்? 2வது லைன்ல 3வது எழுத்து. க. சார். என்னது? மா. போ. சார், இது ஒரு சின்ன விஷயம். இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க? மேன், முதல்ல இந்த வெளிய அனுப்பு. ப்ளீஸ் சார், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார். கம் ஆன் மேன். சார், நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன். சார், ப்ளீஸ் கெட் அவுட் மேன். என்னடா இது? மூட்டை நேரத்தை இப்படி பண்ணிட்டு வாங்கடா. போடுங்க, போடுங்க. இது அத்தினி. இது சித்தினி. இது பத்மினி. இது சங்கினி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? ஐ எம் உஷா. ஐ எம் மதன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சி. நீங்க மிஸ்ஸுங்களா இல்ல மிஸ்ஸஸ்ங்களா? 3 வித்தியாசம் இருக்கு, கண்டுபிடிங்க. சார், சிக்னேச்சர். என்ன காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதாவது விசேஷமா? ஆமா, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? பை த பை, எனக்கு கூட வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கையை காட்டுங்க. எதுக்கு? ரேகா பலன் பாப்போம். உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா? புதன் மேடு, சுக்கிரன் மேடு 2 மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு. பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு. போங்க சார். சாப்பிடுங்க.
சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க என்ன. என்ன சார் இன்னும் சாப்பிடலையா? இந்த வந்துட்டு இருக்கேன். வடை பாயாசம் 2 தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எங்க அம்மனி கையால செஞ்சதை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இது உங்களுக்கா ஸ்பெஷலா செஞ்சது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏண்டி டிஃபன் கேரியர் கூட உன் சைஸ்க்கே அனுப்பணுமா? யோ நான் போட்டுக்கிறேன் போ. இல்லைங்க, நீங்க வயிறார சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிருக்கு அம்மனி. போயா நீங்களும் அம்மனிகளும். நிறைய மோர் குடிங்க, சூடு குறையும். மதன் இருக்கானா? நான் ஃப்ரெண்ட் ராமலிங்கம். அவன் இருக்கான வெளியே போயிருக்கானா? அவன் வந்தானா? அவன்கிட்ட அவன் ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்து கேட்டு போனேன்னு சொல்லுமா. வரேன். ஒரு நிமிஷம். எஸ். நீங்களும் அவரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். வாடா போடான்னு பேசிக்கிறது உங்களுக்குள்ள சகஜமா இருக்கலாம். ஆனா இப்ப அவர் எனக்கு வீட்டுக்காரரு. என்கிட்ட கேட்கும்போது சார் இருக்காரா, இல்ல சார் வெளியே போயிருக்காரா, இல்ல சார் இப்போ வருவாரு அப்படின்னு கேக்குறதா மரியாதையா இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டுங்க. அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வர நேரம் தான். வேணா நீங்க உள்ள உட்காந்து காபி சாப்பிடுங்க. அவர் வந்ததும் பேசிட்டு போலாம். இல்லைங்க, நான் அப்புறமா பாக்குறேங்க. அப்படிங்களா? அப்படின்னா அவர் வந்ததும் உங்க ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்துட்டு போனாருன்னு சொல்றேன். வேற ஏதாவது சொல்லுங்களா? இல்லைங்க, இது போதுங்க. என்னடா ஒரு வாரமா ஆளைய காணோம்? எங்க வெளியூர் போயிருந்தியா? சார் உங்களை நான் அப்புறமா பாக்குறேங்க. ஏய் என்னடா திடீர்னு சாரு? அது வந்துங்க, நீங்க வந்துங்க, நான் வந்து உங்களை நான் அப்புறமா பாக்குறேங்க. என்னது மென்டல் மாதிரி திணிங்க போடுறான்? என் பொண்டாட்டி பாக்குற அத்தனை பேருமே மிரட்டானுங்களே. நீ பயங்கரமான கவர்ச்சி கண்ணி. உன்னை பாக்குறதுக்காக ஆபீஸ்ல இருந்து வேக வேகமா வர்றேன். அடியே மல்லிப்பூ வாங்கினோம்னா அது வாடாம இருக்கிறதுக்காக டிஃபன் கேரியர்ல போட்டு மூடி வைக்கிறது எல்லா வீட்லயும் மாமூலம் நடக்கிற சமாச்சாரம். ஆனா மத்தியானம் சோறு அனுப்பும்போது டிஃபன் கேரியர் திறந்து பார்த்து அனுப்ப வேண்டாம். அப்படியே பூவோட நினைச்சு என்னடி அர்த்தம்? சாப்பாடு நல்லா இருந்ததா மாமா? பேச்சு மாத்தியா நீ? பயங்கரமான கைகாரடி நீ. எல்லாரும் வேடிக்கை பாக்குறான்னு பாக்குற. ஒரு நாளைக்கு உன்னை உள்ள கூட்டு போய் நொக்கு நொக்கு நொக்குறன்னு இல்லையா பாரு. டேய் எதை செஞ்சாலும் யதார்த்தமா செய்யணும்டா. இதுல சூதுவாதி எதுக்கு? நீயும் உன் பொண்டாட்டி லவ் பண்றீங்களா? பொண்டாட்டிக்கு பூ வாங்கினா யதார்த்தமா கையில கொண்டு வர வேண்டியதானே? அதென்ன ஒழிச்சு மறைச்சு ஒருத்தருக்கும் தெரியாம டிபன் கரியர்ல கொடுத்து அனுப்புறது? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஏதோ பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியில தெரியாம அனுப்பியிருக்காப்பல. இத போய் பெருசு பண்ணிட்டு நீ சும்மா இரு. எனக்கு இத்தனை வயசாகி போச்சு. இருந்தாலும் தினமும் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா பூ வாங்கிட்டு வர்றேன். ஊரறிய கையில கொண்டு வர்றது இல்ல. எதை எடுத்தாலும் ஒரு திருட்டுத்தானம், ஒரு கேப் மாதிரி தானம். போப்பா. இந்தாங்க மாமா. புருஷனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீயா பூ அனுப்பிச்சு நீயா வாங்கிக்கிற உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். ஆனா அதுக்காக புது பொண்டாட்டிய நினைச்சு கூட பார்க்காத ஒரு கல் நெஞ்சம் இல்லடினா. பூ வாங்குறது பொம்பளை செய்யற சமாச்சாரம். அதை வேணா நான் மறந்துருக்கலாம். ஆனா உனக்காக லாலா கடை வரைக்கும் போய் திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். கீப் இட். என்ன பாக்குற? நம்ப முடியலையா? சாரி மாமா. சாயந்தரம் நீங்க வரும்போது என்கிட்ட எரிச்சலா தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பிரியமா அல்வா வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. The sweet behind the love is sweeter than the sweet. This is English. I am big. இதெல்லாம் உனக்கு புரியாது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏண்டி சின்ன கண்ணே, என்னங்க எங்கடி இங்க வச்சிருந்த அல்வா பொட்டலத்தை காணோம்? அவங்க போயிருக்கா? பின்னால பாத்திரம் கழுவிட்டு இருக்கறா. சமையல் யார் பண்ணது? மத்தியான நேரம் வாக்குனா இந்த நேரம் நான் ஆக்குனேன். ஏமா வயசான காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் இந்த நேரமும் அவளே சமையல் பண்ண தேஞ்சு போயிருவாளா? பாவங்கண்ணாவோ வசதியா இருந்த பொண்ணு ஏகப்பட்ட வேலையை கொடுத்து வந்து வராம கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் இந்த நேரம் நான் ஆக்குனேன். அதுக்கு இல்ல, மத்தியானம் ஒத்த குழம்பு நல்லா இருந்து அதனால கேட்டேன். மத்தியானம் வச்ச குழம்பு இன்னும் கூட மிச்சம் இருக்குது. உனக்கு தான் ஆறுனா பிடிக்காத, அதனால தான் ஊத்துல. ஆறி இருந்தா என்ன, ருசி நல்லா இருக்கு, எடுத்துட்டு வா. அப்படியே மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் பொரியல் கூட கொண்டு வா.
அப்புறம் அந்த முட்டையும் முட்டைக்கோசு ரெண்டு சேர்த்து புதுசா அவியல்னு ஒண்ணு பண்ணிருந்தாளே அதையும் எடுத்துட்டு வா. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாதா? 28 வருஷத்துல ஒரு தடவை கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. ஒன்னொன்னா கேட்காட்டி என்னடா, மத்தியானம் பொண்டாட்டி ஆக்குனது அத்தனை உனக்கு குவாட்டரம் விடு. எதுக்கு இப்ப திடீர்னு கத்துற? ஆமாண்டா, இப்ப நான் எது பேசினாலும் உனக்கு கத்துற மாதிரிதான் தெரியும். இத்தனை வருஷமா ஆக்கி போடுறேன், ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பியா? முந்தானத்து வந்தவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னேன், இது ஒரு தப்பா? இல்ல சாமி, நாங்க பேசுறதுதான் தப்பு. ஒரு நாள் மகடி வச்சதுக்கே பெத்தம்மால இப்படி கேள்வி கேக்குற. இன்னும் என் பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி தர போறாளோ வெடியட்டும், அவளுக்கு இருக்குது வேடிக்கை. இத பாருமா, 1000 தான் நாளா எனக்கு பொண்டாட்டி. என்ன நம்பித்தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. எனக்கு உனக்கு ஏதோ ஒரு சண்டைங்கிறதுக்காக அனாவசியமா அவளை வம்புக்குள்ள என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி அழகு இல்லங்கிறது வேற விஷயம். அதுக்காக அவ செஞ்ச சாப்பாடு நான் சொத்த சொல்ல முடியுமா? இல்ல தேவையில்லாம மத்தவங்க எல்லாம் திட்டுறத நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? ஐயோ, இத்தனை நாளும் புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்ப பேசுற பேச்ச பாரு. என்னங்க, இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. டேய், இப்ப நீ பேசுறடா, சாயங்காலம் காணாம போன அழுவா பேசுதே. வணக்கம்ங்க. என்னது? சிம்லா ஸ்பெஷல் ஆப்பிளுங்க. மாமனார் உங்களுக்கு ஸ்பெஷலா வரவழைச்சிருக்காருங்க. ஒன்னு எடுங்க. புளிக்குதா கசக்குதான்னு சாப்பிட்டா தானே தெரியும். நீங்க பாட்டுல அங்க வச்சுட்டு போனா எப்படி? வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க, உங்களை பார்க்கணுமா? யோ, மாப்பிள முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. இல்லைங்க, புதுசா உங்களுக்காக ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு, அதை காட்டணுமா? ஸ்கூட்டரா? ஆ, வணக்கங்க மாப்பிள. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. தினமும் பஸ்ல கிஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு அம்மனி போன் பண்ணிச்சு. ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்குன்னு சொல்லுச்சுங்களா, அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன். பஜாஜ் கம்பெனி சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொன்னாங்க. கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க, நான் வேற கம்பெனி மாத்திக்கலாம். இப்பெல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு. நானே புதுசா புல்லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னது சைடுல பொட்டி மாதிரி? தாராள வேகரம் கெடுத்தனமா பேசுறது. நாளைக்கு குழந்தையா குட்டியா பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது வேணுமில்ல? பேரனோ பேத்தியா சீக்கிரமா வேணுங்கிறதான் சம்பந்தி அப்படி சார மடியா சொல்றாரு. ஏனுங்க அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க, அதான் நெய்யும் ஊத்தி வளர்த்துட்டான், உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு. மாப்பிளை வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது, மாப்பிளைக்கு சிரமமா இருக்கும். அதனாலதான் அந்த பொட்டியை சேர்த்து வாங்கிட்டேன். மாப்பிளை எப்போ அந்த பொட்டி இருக்கணும் அவசியம் இல்லைங்க. அம்மனி எங்க கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போய் பொட்டி இருட்டுங்க, மத்த நேரத்துல கட்டிடலாம். இதோ பாருங்க, அந்த 2 போல்ட்டை கட்டினா பொட்டி தனியா வந்துருங்க. அட, அதை கழட்டாட்டே என்னங்க, இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறோம், நம்ம பாப்பா உட்காராம இவரு மட்டும் தனியா போறதா? யோ, அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு, போய் தொட. புது வண்டிங்க. பரவாயில்லையா, சும்மா நிக்கிறத விட போய் தொடப்போ. பெரியவங்க பேசும்போது தொணதொன்னு பேசிட்டு. எங்க மாப்பிளை கலர்லாம் பிடிச்சிருக்குங்களா? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுண்டா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏண்டா, போனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பதம் பார்த்தானா? ஏதோ மனுஷன் ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கு அழகா இருக்கு 4 வார்த்தை சொல்றதை விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு இருக்கே. வாய் வச்சுட்டு கம்முன்னு இருங்க. நம்மளுக்கு கல்யாணமான புதுசுல எங்க ஐயன் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா, அது வேண்டாம் ஏர்குரிஸ்தா வேணும்னு கேட்கல நீங்க. நீ வேற சமயம் கிடைச்சா சங்கூதிருவியே, போடி உள்ள. குஸ்தி பெரிய சாமிங்கிறது இது ஒண்ணுதான் தெரியுது. அம்மனி, சீக்கிரம் துணி மாத்திட்டு வாமா. எதுக்கு? சினிமாவுக்கு போயிட்டு வாங்கடா 2 பேரும். அப்பா, மணி இப்ப எவ்வளவு ஆச்சு? பேரு சினிமா. அடா, நீங்க சினிமாவுக்கு போறது எங்களுக்கு முக்கியம் இல்லடா. நீயும் அம்மனி இந்த ஸ்கூட்டர்ல போறத பார்த்தா பெத்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தானே. இப்பெல்லாம் நல்ல குடும்ப படமே எதுவும் ஓடல. ஏனுங்க அப்படி சொல்றீங்க? ஸ்டார்ட் ஆகிச்சுல குலேபேகா வழியே ஓடுதுங்க. யோ, உட்காரியா. போடா, நீயும் போய் துணி மாத்திட்டு வாடா போ. யோ, இங்க என்ன திருவாரூர் தேர அழுக்குறாங்க? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போயா. ஒண்ணும் மாப்பிள்ளையும் முதல்ல வெளியில ஸ்கூட்டர்ல போறீங்க, 4 பேர் பார்த்தா திஷ்டி விழாதா என்ன? பொண்டாட்டியே திஷ்டி பூசணிக்கா, நீ புதுசா திஷ்டி. ரைட் ரைட், எல்லாம் விளையுங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வழி விட்டு ஓடிருங்க. சார், நீ என்ன சமாச்சாரம்? நீ பாட்டு திடுதுப்புன்னு உள்ள போறிய, என்ன வேணும் உனக்கு? You see, my name is Chakku. வெடியால் நான் முழிச்ச முழிய சரியில்லை ஓடு இருக்குது. அப்பனே நமக்கு இந்த பாசி எல்லாம் வராது. இரு, ஐயனை கூப்பிடுறேன். தேனுங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. யார் புள்ள பையன்? அதுதானுங்க எனக்கும் புரியல. பையன் என்னமோ இங்கிலீஷ்ல தசா புசாங்கிறான், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க தான் அந்த காலத்துல இங்கிலீஷ் பேசுவீங்களே, என்னன்னு கேளுங்க. எஸ், அப்படித்தான் ஐயன் கேக்குறாருல, சொல்லு தம்பி. I'm Chakravarti. ஓகே, வெரி குட். இந்த இங்கிலீஷ் பார்த்துதான் அந்த காலத்திலே மேல கேளுங்க.
வாட் இஸ் யுவர் நேம்? பையனுக்கு ஒன்றும் புரியல போல் இருக்குது. இந்த வாருங்க, பையனுக்கு புரியுற மாதிரி நிதானமா கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? I just now told you, you're not able to follow me. I came here to see my sister and my brother-in-law. ஏனுங்க, பையன் நீளமா பேசுனங்காட்டி புரியலையாக்கு? சிச்சி, சின்ன பையன் தப்பா இங்கிலீஷ் பேசுறான். இத நான் நம்பணுமாக்கு? ஏனுங்க தம்பி, ஆட்டோவுக்கு சில்லறை முறிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களா? ஏனுங்க, இது ஆறுது? நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க. ஊர்ல படிச்சுக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு தான் வந்தாரு. வந்தது வராதமா அக்காளை பார்க்கணும், மச்சானை பார்க்கணும் ஒரே ரகலைங்க. இருக்காதா பின்ன? கல்யாணத்துக்கு கூட வரலையே. சம்பந்தி மாப்பிளைக்கு வாழைத்தாறு கொடுத்து அமைச்சிருக்காருங்க. உள்ளவை நல்ல முழு 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 முழுன்னு தலகாணிக்கு ஒருதாச்சு போட்ட ஆப்பிள் இருக்கிற. நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்பான் போல இருக்குது. ஏங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா? எஸ், உள்ள போ. ஹலோ, பாக்யலட்சுமி தம்பியா? எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? You see, people call me Chakravarti. My dad and my sister call me Chaku. You know how my girlfriends call me? Bubbly Mars, Klaxo, so on. எப்படா வந்த? I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியாடா? வேண்டாம் வேண்டாம், அப்பா வரும்போதே சொல்லி அனுப்பிச்சாரு. Excuse me, Macha. I'll wait outside. எங்க இன்னொரு இட்லி வைக்கவா? அவன் எங்க படிச்சா? கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதான். எத்தனாவது? 10th ஸ்டாண்டர்டா? இல்ல, எம்காம். எம்காமா? ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல. அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல. உங்க அப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம், நான் எம்காம். அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு 4 பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனாலதான் வேண்டான்ட்டேன். Thank you. பாக்கி என்ன மாமா? ஒண்ணு இல்ல, உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்பான். வெறும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான். நானும் எம்காம்னு சொல்றியா? சரி மாமா. உனக்கு பெரிய மனசு. தேங்க்யூ. மாமா, கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? வீதியில ஒரு பொறுக்கி பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான். உன்னை வண்டி சைட் அடிக்க போறான். விடு. என்ன இல்ல மாமா, எதிர்த்த வீட்டு பொண்ணு. எதிர்த்த வீட்டுல பொண்ணு எது? ஒரு கிழவிதானே இருக்கா? அந்த கிழவிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நேத்து தான் கேரளால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு 10-15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. கேரளா பொண்ணு 15 வயசு எதிர்த்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கிற? தப்பாச்சே. நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கிறான்னா எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. யார் அவன்? நட பாருங்க மாமா. நதுதானா திரணனா நதுதானா கண்ணதிரணனா திரணா நதுதானா நதுதானா. என்ன மாமா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கேளுங்க மாமா. இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது. உடனே பாக்கலாமே என்னதான் பண்றான்னு. போங்கண்ணா. கூலிங்களா சார்? சார் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். பேர் என்ன? பாண்டியன். உன் பேர் யாருக்குடா வேணும்? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? அம்முக்குட்டி. குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன கேக்குறீங்களா அந்த பொண்ணை கேக்குறீங்களா? அந்த பொண்ணு இங்க குடி வந்து எத்தனை நாள் ஆச்சு? 5-6 நாள் ஆச்சு. இந்த மாதிரி சமாஜத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன். இனிமே இந்த பக்கம் வந்துடாத. இரு. அந்த பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசணும். நீ போயிட்டா நான் பேச முடியாது. வா.
செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்கம்மா. இந்த பூ எடு. வரேன் சார். ஒண்ணு പേടിക്കണ്ട അമ്മുക്കുട്ടി. ഈ ഏരിയാവിൽ ആരെങ്കിലും ഏതെങ്കിലും ചെയ്താൽ എന്നിടത്തിൽ പറയും ഞാൻ ചവിട്ടി കളയും. சாருக்கு மலையாளம் அறியோ? എനിക്ക് പല ഭാഷകൾ അറിയോ. மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். ஆ பெண்குட்டி யாரானு? அது பெண்குட்டி இல்ல, யானைக்குட்டி. தூரத்துறவு. ஓ ഓമളാളെ കണ്ട് ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരതങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീലരാവിൽ. അമ്മുക്കുട്ടി എവിടെ? இந்த பக்கம். എനിക്ക് നേന്ത്രങ്ങ വെറ്റിൽ നേന്ത്രങ്ങ ചിപ്സ് വാങ്ങണം. പക്ഷേ കട എവിടെ ഉണ്ടെന്ന് അറിയുന്നില്ല. അതുകൊണ്ടാണ്. உனக்கு நேந்திரங்கா சிப்ஸ், நேந்திரங்கா வத்தல் இது ரெண்டு தானே வாங்கணும். சௌக்கியங்களா? நல்ல சௌக்கியம். நேந்திரங்கா வத்தல், நேந்திரங்கா சிப்ஸ் ரெண்டு பாக்கெட் கொடுங்க. சார் நம்ம வீட்லீங்களா? அந்த மாதிரி. അയാൾ എന്താ ചോദിക്കുന്നത്? ஒண்ணு இல்ல, எழுத்த வீடான்னு கேட்டாங்க, இல்ல பக்கத்து வீடுன்னு சொன்னேன். பில் எவ்வளவுப்பா? 24 ரூபாய் சார். 24. അയ്യോ, சீக்கிரம் സാർ பேலன்ஸ் എന്തിനാ കൊടുക്കുന്നത്? பரவாயில்ல விடு, இன்னைக்கு ஒரு நாளோட பழகிட்டு விட்டுற போறோமா, நம்ம அடிக்கடி சந்திக்க போறோம்ல, அப்புறமா வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன். ശരി. இந்தாங்க சார். இந்த அப்படி வரட்டுமா? போக. இந்தங்க சார் பில்லு. டேய் இரு. டேய் நில்றா. டேய் டேய் சக்கரவர்த்தி நில்றா, உங்க அக்காட்ட போய் சொல்லிடாதடா. டேய் உனக்கு எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். എന്താ സാറേ, ആരാണ് പയ്യൻ? எனக்கு ஏம எக்கச்சக்கமான விவகாரத்துல மாட்டிட்டேன். நீ எப்படியோ போ. டேய் நில்றா. டேய் இந்தா சரியா? டேய் கையில கட்ட பொண்ணு உன்ன. டேய் டேய் சொன்னா கேளு. டேய் போய் வட்டி வச்சிராதடா. டேய் 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 சரி நீ போ. மாமா, உங்களைத்தான் மாமா. மாமா எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது, உள்ளதான் வந்தாகணும். மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடைவீதியில அம்போ நின்று இருந்தா, அவளை யதார்த்தமா கடை கூட்டு போய் நேந்திரங்கா பொரியல், நேந்திரங்கா வத்தல், நேந்திரங்கா பழம்னு வாங்கி கொடுத்தேன். இது ஒரு சாதாரண விஷயம். இது உன் தம்பி பார்த்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி, நீயும் ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேட்க வந்தா எப்படி? நான் இப்போ அதை கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடல மாமா, வேற விஷயம் பேசணும். அதக்கே கூப்பிடலையா? வேற எதுக்குமா கூப்பிட்ட? வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க. சின்ன வீடு வச்சுக்கிறதா? நீ என்ன பேசுற, யாருகிட்ட பேசுற, இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா? ஒரு குடும்ப பொம்பளை வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இருக்கிற வீடை இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா. இன்னொரு 4 நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத 4 பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும். என் புருஷன் இன்னொருத்தன் பொண்டாட்டியை கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும். நீ 1000 சொல்லு, என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல. கண்ணகியும் ஒரு குடும்ப பொம்பளை தான் மாமா. அவ புருஷன் எந்நேரமும் மாதவி வீட்டுலதான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவ கால்ல இருக்கிற செலம்ப கழட்டி கொடுக்கலையா? நளாயினிய கற்புக்கரசின்னு சொல்றீங்க. அவ புருஷன் வேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளே கொண்டு போய் விடலையா? நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற. ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கிறது நினைச்சுன்னே கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா, நடைமுறைக்கு சாத்தியமா என்ன?